நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் நடப்பாண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் ஆளுநர் உரையோடு இந்த கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் தற்போது வருகை தரக்கூடிய இன்னும் சற்று நேரத்தில் அவர் வருகை தர இருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்க்கக்கூடிய நிலை. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் நடப்பாண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தற்போது சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அரசு மரியாதையோடு அவர் அழைத்து செல்லப்படக்கூடியதை நாம் காட்சிகளாக பார்க்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை ஆளுநர் இந்த முறை முழுமையா வாசிப்பாரா இல்ல புறக்கணிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அரசு உரையில என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் என்ற கேள்வியும் எழுந்திருக்குல்ல. வணக்கம். தமிழக அரசினுடைய அந்த உரையிலே வழக்கமாக தமிழக அரசினுடைய அந்த கொள்கைகள் என்ன, இந்த 4 ஆண்டு காலத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகள் என்ன, அடுத்து தமிழக அரசு திட்டமிட்டிருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் என்ன, அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த தமிழக அரசினுடைய தொலைநோக்கு பார்வை என்னவாக இருக்கின்றது, எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்க இருக்கிறார்கள், எந்தெந்த துறைகளில் இன்னும் கூடுதல் பிரச்சனைகள் இருக்கிறது, அவற்றை சரி செய்ய நாங்கள் என்ன தீர்வு வைத்திருக்கிறோம் என்பதைத்தான் ஆளுநர் உரையாக தமிழக அரசு எழுதி கொடுக்கும். அதாவது இதுவரை கடந்து வந்த அந்த பாதை, அதாவது 4 ஆண்டுகளாக என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறார்கள், அடுத்த ஆண்டுகள் எவ்வாறு இருக்க போகிறது என்பதனுடைய ஒரு முன்னோட்டமாக, ஒரு ட்ரெய்லர் போலத்தான் இந்த ஆளுநருடைய உரை என்பது இருக்கும். எனவேதான் ஆளுநர் உரை முடிந்த பிறகு ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள். வழக்கமாக இந்த கருத்துக்கள் என்பது ஆளுங்கட்சி கூட்டணியில இருப்பவர்கள் பெரும்பாலும் வரவேற்றும், எதிர்கட்சியில இருப்பவர்கள் பெரும்பாலும் அதனை எதிர்த்து பேசியும் தான் பேட்டிகள் கொடுப்பார்கள். இது நீங்க கடந்த 50 ஆண்டு காலத்தில எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அதற்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு இதுவாகத்தான் இருக்கும். காரணம், ஆளுநர் உரையிலே இந்தந்த விஷயங்கள் எல்லாம் இடம்பெறும், இவ்வளவு நிதி ஒதுக்கப்படும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவ்வாறு இல்லை, கடந்த கால விஷயங்களையே தான் அசை போட்டிருக்கிறார்கள் என்று எதிர்கட்சிகள் விமர்சனத்தை முன்வைக்கும். ஆனால் ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் இது ஒரு சிறப்பான உரையாக இருக்கிறது, தமிழக அரசு தொடர்ந்து முன்னேற்றத்தில் செல்கிறது என்று சொல்வார்கள். எனவே பாராட்டியும் அதில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டி பேசுவதும் தான் இங்க இருக்கக்கூடிய அந்த கட்சிகளினுடைய பணியாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில பார்க்கும்போது தமிழக ஆளுநர் வாசிக்கப்படுவதற்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரை என்பது தமிழக அரசினுடைய அந்த சாதனைகளையும் தமிழக அரசின் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இந்த உரையிலே இடம்பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் கேட்டது போல ஆளுநர் இந்த உரையை முழுமையாக படிப்பாரா என்பதுதான் அனைவருக்கும் இப்போது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. நான் முன்பே குறிப்பிட்டது போல 2022ஆம் ஆண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தமிழக அரசு எழுதி கொடுத்ததை அப்படியே ஆளுநர் RN ரவி படித்திருந்தார். ஆனால் 2023இல் அவர் தனக்கு பிடிக்காத அல்லது விரும்பாத சில வார்த்தைகள் என்று சொல்லி சில தலைவர்களுடைய பெயரையும் சில வார்த்தைகளையும் அவர் தவிர்த்து விட்டு படித்தார். அது பெரும் சர்ச்சையானது. பிறகு அவை முன்னவர் துரைமுருகன் எழுந்து அவர் ஒரு தனி தீர்மானம் ஒன்று கொண்டு வந்து அதன் பிறகு முதலமைச்சர் எழுந்து வாசித்தார். வாசித்தபடி ஆளுநர் நீக்கிவிட்ட உரைகளும் இந்த அவை குறிப்பிலே இடம்பெறும், சபாநாயகர் தமிழிலே என்ன படித்தாரோ அது அப்படியே அவை குறிப்பிலே இடம்பெறும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதாவது வழக்கமாக ஆளுநர் தமிழக அரசு எழுதி கொடுத்த உரையை ஆங்கிலத்தில் படிப்பார், அதனை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே சபாநாயகர் தமிழிலே படிப்பார். இதுதான் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய மரபாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அப்படித்தான் நடைபெறும். அதே போல இந்த ஆண்டும் நடைபெறும். ஆளுநர் படித்து முடித்த பிறகு ஒரு வார்த்தை கூட மாற்றாமல் அது அப்படியே தமிழில் அச்சடிக்கப்பட்டிருக்கும். அந்த தமிழில் அச்சடிக்கப்பட்ட புத்தகத்தை கொண்டு சபாநாயகர் முழுமையாக படித்து முடிப்பார். அதனோடு இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வு என்பது முடிவடைந்துவிடும். இன்றைய தினம் என்பது ஆளுநருக்கான நாள் என்பதனாலே எதிர்கட்சி தலைவரோ அல்லது முதலமைச்சரோ அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ யாரும் பேச மாட்டார்கள்.
முழுமையாக ஆளுநருடைய உரை பற்றி மட்டும்தான் இன்றைய தினம் விவாதமானது அந்த பேச்சானது இருக்கும். நாளைய தினம்தான் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெறும். எனவே அதில்தான் நிறை குறைகளை வெளிப்படையாக சுட்டி காண்பித்து நாங்கள் இந்தந்த விஷயங்களை எதிர்பார்த்தோம், நீங்கள் செய்யவில்லை என்றெல்லாம் இந்த விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும். எனவே ஒவ்வொரு ஆண்டும் சட்டப்பேரவை கூடுவதற்கு முன்பு ஆளுநர் உரையுடன் தொடங்கப்படுவதுதான் வழக்கம். எனவே அந்த மரபின்படி தமிழக ஆளுநருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இந்த சட்டப்பேரவையானது தொடங்குகிறது. முன்பு கூட சொன்னார்கள், தமிழக அரசுடன் தொடர்ந்து ஆளுநர் கருத்து வேறுபாட்டிலே நீடித்து வரக்கூடிய நிலையிலே ஆளுநர் அழைக்கப்படாமல் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஏனென்றால் கேரளா, அதே போல தெலுங்கானா உள்ளிட்ட சில மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்களில் ஆளுநருடன் அந்த மாநில அரசுக்கு மோதல் போக்கு நீடிக்கிறதோ அந்த மாநிலங்களில் சில மாநிலங்கள் ஆளுநரை அழைக்காமலேயே சட்டப்பேரவை நடத்திய வரலாறுகளும் இருக்கின்றது. அது கட்டாயம் சட்டப்பேரவை கட்டாயம் ஆளுநரை அழைத்துதான் தொடங்க வேண்டும் என்ற சட்ட விதி எதுவும் கிடையாது. ஒரு மரபுதான். அவர்தான் தமிழக அரசினுடைய ஒரு முதல் பிரதிநிதியாக இருக்கின்றார். அவர்தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு முதல் குடிமகனாக இருக்கிறார். எனவே அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது காலம் காலமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு மரபாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில மரபு நாம் கைவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் இதனை தொடர்ந்து செய்கிறோம் என்று திமுக சார்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே முறைப்படி தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் அவர்களும் வருவதாக அவர் இசைவு தெரிவித்திருக்கின்றார். எனவே ஒரு நிமிடத்திற்குள்ளாக அவர் இந்த சட்டப்பேரவை வளாகத்திற்கு, அதாவது 9:28 மணிக்குள்ளாக அவர் வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வந்தவுடன் அவருக்கு காவல்துறையினருடைய சிறப்பு பேண்டு வாத்தியங்களுடைய வரவேற்பு நடைபெறும். அதன் பிறகு தமிழக அரசு சார்பில் சபாநாயகர் குறிப்பாக அவர் வரவேற்பு கொடுப்பார். அதன் பிறகு அவர் முறைப்படி உள்ளே அழைத்து செல்லப்பட்டு சபாநாயகருடைய இருக்கையிலே அவர் அமர வைக்கப்படுவார். சட்டப்பேரவைக்கு ஆளுநர் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் இதுகுறித்த நேரலையை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.